ஆயுஷ் பிளஸ் அசல் மரச்செக்கு எண்ணெய் உலகம் முழுவதும் அனைத்து ஸ்டார் ஹோட்டல்களிலும் பயன்படுத்தப்படும் துளியும் கலப்படமில்லாத உயர்தர கோல்ட் பிரஸ்ட் ஆயில். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இம்மூன்றையும் பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் எடுத்து வந்துள்ளோம். மேலும் இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். ஆரோக்கியம் என்றால் ஆயுஷ் பிளஸ். வாழ்வோம், வாழ வைப்போம். Hi viewers, this is Aslam and welcome to your favorite channel Just Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா லெவலில் யாருமே அதாவது இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்கள பார்க்குறது நீங்கள் ரொம்ப ரேர் அப்படின்னாக்கா அது மிகையாகாதுங்க. அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு பிஸ்னஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன பிஸ்னஸ்னால் கருப்பு எலுமிச்சை பிஸ்னஸ். அதாவது இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பிளாக்காக மாற்றுவாங்க. பிளாக்காக மாற்றி இதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சிலர் மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்ஸான்னு சொல்லிட்டு ஒரு உணவு இருக்குது. அந்த உணவுக்கு அதாவது முக்கியமான இன்க்ரீடியன்ஸே இந்த லெமன், அதாவது லைம் சவுதான்னு சொல்லுவாங்க, கருப்பு எலுமிச்சை தான். இந்த எலுமிச்சம்பழம் போட்டால் தான் அந்த கப்ஸா, அதாவது அரேபியன் கண்ட்ரியில் ஒரு பிரியாணின்னு எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் சரி அதுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை முக்கியமாக சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இது பரவிக்கிட்டே வருதுங்க. இப்போ ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது இந்த பிளாக் லெமன் ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சேல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா லெவலில் நீங்கள் ரீச் ஆகுவீங்க. அந்த அளவுக்கு இந்த லெமனுக்கு வாண்டட் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் அப்புறம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் எல்லாமே இப்போ பரவிக்கிட்டே வருது இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ அங்கே என்னென்ன சாப்பிட்றாங்களோ அது இப்போ வந்துருச்சு. இந்த பர்கர், பீஸா, ஃபார் எக்ஸாம்பிள் சவர்மா, இந்த மாதிரி ஒன்றொன்னா கூடிக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உணவும் இங்கேயும் கண்டிப்பாக வரும். இந்த கப்ஸாவும் ஒவ்வொரு வீட்டில் டெய்லி பண்ணக்கூடிய ஒரு உணவாக கண்டிப்பாக மாறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கப்ஸாவை மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸி அண்ட் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரியாணிக்கு மாதிரி அதிகமாக செலவும் பண்ண தேவையில்லை, அதிகமாக நேரமும் எடுக்காது இந்த கப்ஸாவை பொறுத்தவரையிலும். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச உணவாக இப்போ மாறிக்கிட்டு வருது இந்தியா லெவல்லையும் கூட. முக்கியமாக இந்த வெளிநாடுகளில் இருந்துட்டு நம்ம ஊருக்கு வர்றவங்க பார்த்திங்கன்னா இந்த உணவை அவங்க வீட்டில் செஞ்சு காட்டுறாங்க, செஞ்சு பார்க்குறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸும் பார்த்திங்கன்னா இந்த உணவை ரொம்ப பிடிச்சி போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கல்ச்சரை ரொம்ப அதிகமாக பரவிட்டு வருது இந்த ரீசெண்டாக ஒரு சில இந்த 10 வருஷ காலங்களாக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லெமன் ஏதாவது முக்கியமான பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது யாருமே மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ணுறதும் கிடையாது, மேனுஃபேக்சரர்ஸும் அதிகமாக கிடையாது. அந்த ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ அதிகமாக நீங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு 1 ரூபிக்கு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸாக்டாக ஒரு 1 ரூபி கிடைக்கும். அதாவது ஹோல்சேலில். ரீட்டெயிலில் சேல் பண்ணும்போது இதுக்கு கண்டிப்பாக 10 மடங்கு அதிகமாக கிடைக்குங்க ப்ராஃபிட். 1 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி 10 ரூபாய்க்கு சேல் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க. ஸோ அதிகமாக யாருக்குமே தெரியாத பிஸ்னஸ் அப்படிங்கிறனாலும் இந்த பிஸ்னஸ்க்கு எந்த விதமான போட்டியும் இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. அதாவது இது எப்படி மேனுஃபேக்சரர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில இடங்களில் இதை மேனுஃபேக்சர் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் ஹோல்சேல் கடைகளில் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரிய பெரிய பெங்களூர், சென்னை, கொல்கத்தா இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில். சப்போஸ் உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராகவோ அல்லது ஹோல்சேல் டீலராகவோ மாறலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரி. இப்போ அந்த கருப்பு லெமன்னா என்ன, இது செடியிலே எப்படி கருப்பாக ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் முதற்கொண்டு சொல்லிடுறேன். இதை பற்றின ஆல்ரெடி இது எப்படி இந்த பிளாக் லெமனை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில வீடியோஸும் இருக்குது, எக்ஸ்பர்ட் வீடியோஸ். அந்த அரபியில் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நானே செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் உப்பை கொஞ்சம் சுடுதண்ணியில் அதாவது போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் கொஞ்சம் லெமனை போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ லெமன் தேவைப்படுதோ அதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த உப்பெல்லாம் அந்த லெமனில் அதாவது இஞ்சிற வரையிலும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்களேன். வேக வச்சதுக்கப்புறம் உடனே எடுத்து அதை அதாவது ஐஸ் வாட்டரில் போடணும். ஐஸ் வாட்டரில் போடலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா
அதில் உள்ளே இருக்கக்கூடிய வெயிட்லாம் அப்படியே இழந்து அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஒரு சின்ன கொழகொழப்பு நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து என்ன செய்யணும்னா வெயிலில், அதாவது நல்ல வெயில் அடிக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஒரு 4 to 5 days வச்சா போதும். இந்த மாதிரி பிளாக்காக மாறிடும் இந்த லெமன். அப்புறம் இதில் வரக்கூடிய ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கரிஞ்ச ஃப்ளேவரும் இருக்காது, லெமனோட ஃப்ளேவரும் இருக்காது. அதாவது ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில சமையலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரிஞ்ச ஸ்மெல்லுக்குன்னு தனி இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க. இப்போ வந்து அந்த கறியை வந்து உள்ள நல்லா எரிய விட்டு அதில் வந்து ஆயிலை ஊற்றுறாங்கன்னா அந்த ஸ்மோக் வர்றதை வச்சு அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் கொண்டு வராங்களே, அந்த மாதிரி இந்த பிளாக் லெமனுக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவரே வருங்க. இதில் நீங்கள் இதை சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம நாட்டில். இது வச்சு பழகிட்ட, அதாவது ஆல்ரெடி இதை வாங்கிட்டு இருக்கக்கூடிய கடைகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போன உடனே வாங்கிக்குவாங்க. பட் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண வந்து ஒவ்வொரு கடையிலும் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பிஸ்னஸ் வந்து எங்கேயோ போயிடும். ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் ஒரு ஏரியாவில் இந்த பிளாக் லெமனுக்கு மெயின் ஏஜெண்ட்டாக மாறக்கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஏரியாவில் யாருமே வாங்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இதை தாராளமாக சேல் பண்ணலாங்க. ஆன்லைனில் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு வந்து செம்ம வாண்டட் இருக்குது, டிமாண்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த பிஸ்னஸ் மூலமாக காத்திருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. அப்புறம் இந்த லெமனை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வைக்கணும், 1 மாதம் 2 மாதம் அப்படின்லாம் எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் நீங்கள் வைக்கலாங்க. ஸோ தாராளமாக நிறையா பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பண்ணி வச்சுட்டு நீங்கள் மொத்தமாக ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலமே காத்திருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. ஸோ தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஒரு மூட்டை அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா நான் சொன்ன மாதிரி வேக வச்சு ஒரு 5 days நீங்கள் வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள், சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு ஐடியா வருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரேபியன் கண்ட்ரீஸில் எக்கச்சக்கமான வாண்டட் இருக்குது இந்த பிளாக் லெமனுக்கு. அதுவும் இந்தியன் லெமன் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் லெமனுக்கு ரொம்பவே பெரிய டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய பிஸ்னஸ் தாங்க இது. ஸோ சாதாரணமாக இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க வேணாம். இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் கண்டிப்பாக புரிய வருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஜஸ்ட் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.